ஹலோ மக்களே, லைஃப் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லா போகுதா? நமக்கு ஒன்றும் இது இல்லைங்க, அந்த அளவுக்கு போறது இல்லை. நான் நல்லா இல்லை. அதான் சரி ஸ்டோரி போட்டேன். ஹவ் இஸ் யுவர் லைஃப் கோயிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன், ஸ்டோரி போட்டிருந்தேன். நம்ம மட்டும்தான் இப்படியா இல்லை மற்ற எல்லாருமே சுத்தடி வாங்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டோரி போட்டேன். அப்படியே நானும் என்ன வாங்கினேன், நீங்களும் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் நான் என்ன வாங்கினேன்னு. காலேஜ் 4 வருஷம், 3 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 2 செம் தான் இருக்கு. அந்த 2 செம்லையும் காவாசி செம் முடிச்சு, இன்னும் 1.25 செம் தான் இருக்கு. அந்த 1.25 செம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அது எனக்கு பிடிக்காத டிகிரி தான். என்ன கேட்டா பிடிக்காம தான் எடுத்தேன், படிக்கணுங்கிறக்காக எடுத்தேன். சரி பிடிக்கலனாலும் நம்ம வாழ்றதுக்கு சோர்ஸ் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோர்ஸே எடுத்தாலும் நான் நல்லா கான்சென்ட்ரேட்டடா நல்லா உட்காந்து நல்லா தான் பண்றேன், ஆனா புரிய மாட்டேங்குது. சரி பிடிக்காததுல தான் அப்படி வருதே, பிடிச்சதுல பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் சொதப்புது. எதுன்னு கேட்பீங்க? அதான் இதுதான் பேசிட்டு இருக்கேன் நான். யூடியூப் அல்காரிதம் புஷ் பண்ண மாட்டேங்குது. நான் 1 lakh சப்ஸ்கிரைபர் வேணும், 1 lakh வியூஸ் வேணும், 2 lakh வியூஸ் வேணும்லாம் கேட்கல. அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 300 வியூஸ் 500 வியூஸ் வரணும். அப்பதான் சேனல் போகும். ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் பிடிச்சி ஏதாவது பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிடிச்சதுலயும் பண்ண முடியாம பிடிக்காததுலயும் பண்ண முடியாம, சரி கொஞ்சம் போயிட்டு ஒரு ஜீவராசி இருக்கு வீட்டுல, மோச்சின்னு சொல்லி பேரு, அதுகிட்ட போயிட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை விளையாடுவோம்னு சொல்லிட்டு போனா அதுவே ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு இருக்கு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சரி போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு சொல்லிட்டு. என்னோட இன்ஸ்டா லிங்க் கீழே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, வைங்க. நான் இந்த மாதிரி ஃபன்னான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், அதை எடுத்து யூடியூப் கண்டென்ட்டா போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு லிங்க் தான், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடும். ஃபாலோ மட்டும் கொடுத்துருங்க, நானும் ஃபாலோ பேக் பண்ணுவேன். ஈக்குவல் ஃபாலோயிங் அன்ஃபாலோவர்ஸ். ஸோ இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், புரியுது. எனக்கும் இதே நிலைமை தான். எதில் நம்ம முன்னேறலான்னு நினைச்சாலும் முடியல. கீப் ட்ரைங், ஃபெயில் அகைன் ட்ரை அகைன் சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஃபெயில் அகைன் ட்ரை அகைன் பண்றதுக்குள்ள வாழ்க்கை சரியான இதா இருக்குது ப்ரோ. ஆனா சத்தியமா எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அதான் ஷேர் பண்ணுங்கடான்னா ஷேரே பண்ணல. கரெக்டு தான், என்ன பண்றது, அப்படிதான் போகும், வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். வெறி கேவலம். எல்லாரும் இதே போட்டிருக்கீங்க. ஓ நான் தான் நிறைய சுத்தி வாங்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் இப்படிதான், இப்பதான் எனக்கே தெரியுது. ஐ எம் வெரி ஹாப்பி. இத்தனை நேரம் டிப்ரெஷன்ல இருந்தேன், பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மன நிம்மதியா இருக்கு. என்னன்னு தெரியல, இப்பதான் மூஞ்சில ஒரு புன்னகை வருது. லெஃப்ட் ரைட் டாப் டவுன். பாவம் என் மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. கவலைப்படாதீங்க ப்ரோ, பிரச்சனையே இல்லைங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு சுற்றி போடுறேன். நான் என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு ஒரு விபூதி அடிச்சு விட்றேன். கவலையே படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. தரிசனத்தை பெறக்குள்ள போயிடாதீங்க. இது டவுன்ஃபால்னு எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் நான் கொஸ்டின் கேட்டா டெக்ஸ்ட்ல போடுங்க. அப்படி போடுறாங்களே அந்த மாதிரி போடுங்க. ஸோ இப்படி போட்டா நான் என்னன்ட்டு தெரியும் எனக்கு. இவரு என்ன இப்படி போட்டிருக்காரு, மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கா ப்ரோ உங்களுக்கு வாழ்க்கை? என்ன ப்ரோ கவலையா இருக்கியா? இரு ப்ரோ, தரிசனம் கொடுக்குற கொஞ்ச நேரம் இரு. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு குட்டி பொண்ணு தான் பேசி இருந்தது. அதை கேட்டப்புறம் எனக்கு இவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது நிஜமாவே. Don't force yourself to do something if you don't want to do it. Like many people, they want to become an artist. Yeah. But they're told to become a doctor by society because society wants to see a doctor. But that's not fair. Like if you want to become an artist and the society is telling you to become a doctor, become an artist. Because later onwards, this is how society rejects you and then begs for help. Firstly, they will laugh at you behind your back. Then they will gaslight you. Then they will try to force you out of it. And then finally, when you've succeeded,
they will come and blackmail you and ask for help. Because in the end, they are only going to come and chase after you. Exactly. நானும் எனக்கு இந்த வீடியோ நானே மோட்டிவேட் பண்ணி நானே இது பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படியே அந்த வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆயிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. உங்க கெரியர்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்க. பார்த்துக்கலாம். தைரியமா இருமா. என்ன கவலை உனக்கு? ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது. நான் உனக்காக ப்ரே பண்றேன். நல்லா இருக்கு கேஸ்ல, எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா எவ்வளவு ஸ்மைல் பண்ற, சிரிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. சரியாயிடுக்கா, நல்லா இருக்கு. இது தீஞ்சு போன பலூன் ப்ரோ, பிஞ்சிருச்சு. சரியா, இதை வச்சு நான் திருஷ்டி சுத்துறேன். இது ஏன் ஸ்டைல். கண்ணு, நரிக்கண்ணு, பூனைக்கண்ணு, பேய்க்கண்ணு, யானைக்கண்ணு, எருமக்கண்ணு, மனுஷங்கண்ணு, எறும்பு கண்ணு, புழு கண்ணு, எல்லா கண்ணும் படக்கூடாது. ஓகே, துப்புங்க, 3 துப்பு. அவ்வளவுதான் ப்ரோ, உனக்கு ஒண்ணுமே நடக்காது. நாளையில இருந்து நீ கெத்தா நடந்துப்ப. உன் வாழ்க்கை வெடப்பாரு சிக்கமே ஆகாது. உன் வாழ்க்கை எப்படி சிக்கமே ஆகாது. வெடப்பாரு, ஜாலியாரு. சரி, நான் போயிட்டு வரேன். ஜாலியா இருங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. பாய்.